மதுபோதையில் தினமும் சித்திரவதை செய்து வந்த கணவரை மனைவி சப்பாத்தி கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மேல அனுப்பானடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவருக்கு கனிமொழி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தினமும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து மனைவி மற்றும் குழந்தைகளை கார்த்திக் அடித்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கனிமொழி சப்பாத்தி கட்டையாலும் தோசை கல்லாலும் கணவரை அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் நட்டாத்தையில் தோட்ட காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதியவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சாயர்புரம் அருகே உள்ள நட்டாத்தையில் திரையரங்க உரிமையாளரான ஜான்பாலு என்பவருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது. அங்கு சந்திரசேகர் என்ற முதியவர் காவலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் அவர் திடீரென சடலமாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் வண்டாரவிளை சுயம்புலிங்கசாமி கோயில் தெருவைச் சேர்ந்த பெருமாள் என்ற 74 வயது முதியவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விசாரணையில் சம்பந்தப்பட்ட தோட்டத்தில் கடந்த 40 வருடங்களாக பெருமாள் பணிபுரிந்து வந்ததாகவும் திடீரென முதியவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சந்திரசேகர் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் முதியவரை பெருமாள் கொன்றது தெரியவர பெருமாளை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.